வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்று இந்த வினாத்தாள் 17 உங்களை சந்திக்கின்றோம். இந்த வினாத்தாள் 17 1000 கணித பிரசனங்கள் கொண்ட வினாத்தாள்களின் தொகுப்பிலே 17வது வினாத்தாளாகும். இந்த வினாத்தாளும் அந்த 1000 பிரசனங்களில் உள்ள 25 வினாக்களை உள்ளடக்கியதாக இந்த வினாத்தாளும் காணப்படுகிறது. ஆகவே இந்த வினாத்தாளில் உள்ள இந்த சிறிய வினாக்களுக்கான விடைகளை ஒவ்வொரு செய்க வழியாக ஒவ்வொரு வினாக்களுக்கும் உரிய விடைகளை நாங்கள் செய்க வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒழுங்காக எழுதினாங்கள் அவற்றுக்கான விடைகளை நாங்கள் காணப்போகிறோம். இதை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கான கணித ஆற்றலை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு இந்த வினாக்களை நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் உங்களுக்கான பயிற்சியை அதிகரித்து நீங்கள் பரீட்சைக்கு தயாராக முடியும். பாருங்கள், இதிலே மொத்தம் 4 பக்கங்களிலே முதல் 2 பக்கங்களிலும் 13 வினாக்களும், அடுத்து பாருங்கள் அதிலே 14 தொடக்கம் 25 வரையான வினாக்கள் தரப்பட்டுள்ளன. எனவே மாணவர்களே, இந்த 25 வினாக்களையும் நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் செய்து பார்க்க போகிறோம். ஆகவே இந்த எங்களது 17வது வினாத்தாளின் முதலாவது வினாவை நாங்கள் அடுத்து பார்ப்போம். பாருங்கள், எங்களுடைய 17வது வினாத்தாளின் முதலாவது வினாவை பார்ப்போம். 7 மாம்பழங்களின் விலை ரூபாய் 280 எனில் ரூபாய் 160க்கு எத்தனை மாம்பழங்கள் வாங்க முடியும்? அப்ப பாருங்கள், 7 மாம்பழங்களின் விலை 7 மாம்பழங்களின் விலை ரூபாய் 280. இப்போது 160 ரூபாவுக்கு எத்தனை மாம்பழங்கள் வாங்கலாம்? இதுதான் வினா. ஆகவே நாங்கள் இதனை பாருங்கள், 280 ரூபாவுக்கு 7 மாம்பழங்கள் வாங்கலாம். நாங்கள் இது விலை தெரியும், மாம்பழங்களின் எண்ணிக்கை காண வேண்டுமாகையால் நாங்கள் இப்போது விலையில் இருந்து மாம்பழங்களுக்கு நாங்கள் தொடர்புகளை பெற்றுக்கொள்ளுவோம். பாருங்கள் 280 ரூபாவிற்கு 7 மாம்பழங்கள். மிக இலகுவாக ஆகவே பாருங்கள், இப்போது 160 ரூபாவிற்கு எவ்வளவு? 160 ரூபாவிற்கு மிக இலகுவாக பாருங்கள், 280 ரூபாவுக்கு 7 மாம்பழங்கள். 1 ரூபாவிற்கு 7 கீழ் 280 தர 160. மிக இலகுவாக நாங்கள் இப்போது 1 ரூபாவிற்கெனில் 280ஆல் வகுக்க வேண்டும். 160 ரூபாவிற்கெனில் நாங்கள் அதனை 160ஆல் பெருக்குவோம். ஒவ்வொரு பூஜ்ஜியங்களை நீக்குவோம். 7 1 7 7 4 28. 16ற்குள் 4 4 முறை. ஆகவே 4 மாம்பழங்கள். பாருங்கள் மாணவர்களே, இதை 7 மாம்பழங்களின் விலை 280 ரூபாவெனின் ஒரு மாம்பழத்தின் விலையையும் காண முடியும். பாருங்கள், ஒரு மாம்பழத்தின் விலை 280 கீழ் 7 7 4 28 40 ரூபாய். நாங்கள் இப்போ ஒரு அலகுக்கு கண்டுவிட்டோம். ஒரு மாம்பழம் 40 ரூபாய். 160க்கு எவ்வளவு எத்தனை வாங்கலாம்? ஆகவே 40 போல் எத்தனை 160க்குள் வரும்? 4. ஆகவே பாருங்கள், 160 கீழ் 40 சமன் 4 என்றவாறு நாங்கள் அங்கே மாம்பழங்களின் எண்ணிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஒரு முறைதான் என்று இல்லை மாணவர்களே, 2 3 முறைகள் உண்டு. அவற்றுள் நாங்கள் எது எங்களுக்கு சுலபமான வழி என்பதை நாங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த சமன்பாட்டை எழுதுவதற்கொன்று 4 மாம்பழங்கள் என்ன காண்பதற்கு ஒன்று. ஆகவே பாருங்கள், இது முதலாவது வினா. அடுத்து நாங்கள் இரண்டாவது வினாவை பார்ப்போம்.
எக்ஸ் சமன் 5/3 எனின் 2x ஆக ஒன்றின் கீழ் 2x சாய ஒன்றின் பெறுமதியை காண்க. ஆகவே நாங்கள் முதலில் எக்ஸ் சமன் 5/3 ஆகவே 2x முதலில் காண்போம். அதனுடன் ஒன்றை கூட்டுவோம், ஒன்றை கழிப்போம். பாருங்கள், எக்ஸ் சமன் 5/3 ஆகவே 2x காண நாங்கள் 2 பெருக்குவோம். 2x சமன் 3 6 5. இப்போது பாருங்கள், 2x பதிலாக நாங்கள் 6 5 நாங்கள் பிரதியிட முடியும். பார்ப்போம். 2x ஆக 1 2x ஆக 1 6 5 ஆக 1 6 5 சாய 1. 5 நாங்கள் பொமசியாக எடுக்கும் போது பாருங்கள், 5 6 சக ஓர் 5 5 5 6 சாய ஓர் 5 5. பாருங்கள், இது 11 5 5 1. இப்போது பார்ப்போம். இந்த 5 1 நாங்கள் 11 5 வகுக்க வேண்டும். 11 5 நாங்கள் 5 1 வகுக்கின்றோம். ஆகவே 11 5 தர 5 1 I1 5 I1 5. ஆகவே விடை 11. மிக இலகுவாக நாங்கள் ஒவ்வொரு படிமுறையாக எழுதி இங்கே சுருக்குகிறோம் மாணவர்களே. பாருங்கள், இப்போது இது இரண்டாவது வினா. இப்போது விடைக்கு ஒரு புள்ளியும் நாங்கள் இங்கே சுருக்கி இந்த பொமசி காண்பதற்கு ஒரு புள்ளி. வேறு நாங்கள் நேரடியாகவும் எழுத முடியும். 5 மாறும் 11 5 எனில் நேரடியாக இந்த படிக்கை நாங்கள் செல்லவும் முடியும். ஆகவே இது மாணவர்களே இரண்டாவது வினா. நாங்கள் பார்ப்போம் இப்போது மூன்றாவது வினாவை. இப்போது இந்த உருவில் உள்ள தரவுகளின்படி ACBயினதும் BACயினதும் பெருமானங்களை காண்போம். பாருங்கள், இப்போது தரப்பட்டுள்ளது. BOC ஆனது 60 பாகை, AOB ஆனது 40 பாகை. ACB என்பது பாருங்கள் மாணவர்களே, இந்த AB எனும் வில்லானது மையத்தில் எதிரமைக்கும் கோணம் 40 பாகை. அதே AB எனும் வில்லானது பரிதியில் எதிரமைக்கும் கோணம் தான் இந்த ACB. ஆக இந்த AOBயினது அரைவாசியாகத்தான் இந்த ACB காணப்படும். இது மையத்தில் எதிரமைக்கும் கோணத்தின் அரைவாசி தான் பரிதியில் எதிரமைக்கும் கோணம். ஆகவே ACBயை நாங்கள் எழுதலாம் 40/2 20 பாகை. அதாவது பரிதியில் எதிரமைக்கும் கோணமானது அரை மடங்கு மையத்தில் எதிரமைக்கும் கோணம். ஆகவே பாருங்கள், இப்போது AOB ஆனது ACBயின் 2 மடங்கு. ஆகவே ACBயை காண்பதற்கு AOBயின் அரைவாசியை பெற்றுள்ளோம். இப்போது பார்ப்போம் BACயின் பெருமானம். BAC என்பது இந்த கோணம். BAC என்பது இந்த கோணம். ஆக BACயின் பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும் என்று பாருங்கள், இந்த BC ஆனது பரிதியில் எதிரமைக்கும் கோணம் தான் இந்த BAC. ஆக இந்த BC எனும் வில்லானது மையத்தில் எதிரமைக்கும் கோணம் இந்த BOC. அது எங்களுக்கு தெரியும் 60 பாகை. ஆக அந்த கோணம் 60 பாகை எனில் இது எவ்வளவாக இருக்கும்? 30 அரைவாசி. அப்ப பாருங்கள், BAC ஆனது மிக இலகுவாக பாருங்கள் 60 அரைவாசி 30 பாகை. ஆகவே இதற்கும் அதே காரணம் மாணவர்களே, பரிதியில் எதிரமைக்கும் கோணமானது மையத்தில் எதிரமைக்கும் கோணத்தின் அரைவாசி. இங்கே இவை 2 விடைகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம். இது மூன்றாவது வினா. நான்காவது வினாவை பார்ப்போம். சியானி மதனாவை விட 8 வருடங்கள் இளையவர். சஹானா சியானியை விட 3 வருடங்கள் பெரியவர். இவர்கள் மூவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 122 ஆகுமெனின் மதனாவின் வயது யாது? இங்கே பாருங்கள், சியானி மதனாவை விட 8 வருடங்கள்
இளையவர். அப்போ மதனாவின் வயதை விட 8 வருடங்கள் குறைவு சியானிக்கு. சஹானா சியானியை விட 3 வருடங்கள் பெரியவர். ஆகவே பார்ப்போம் இப்போது நாங்கள் மதனாவின் வயதை நாங்கள் ஒரு எக்ஸனை கொண்டு அதனை வைத்து நாங்கள் தொடர்புபடுத்துவோம். சியானியையும் சஹானாவையும் நாங்கள் தொடர்புபடுத்த முடியும். அல்லது சியானியின் வயதை நாங்கள் எடுப்பதன் மூலமும் இங்கே நாங்கள் இருவரது வயதுகளையும் தொடர்புபடுத்தலாம். சியானி வயதை எடுப்பது மிக இலகையின் இருவருடன் நாங்கள் அந்த சியானியின் வயதை தொடர்புபடுத்த முடியும். அப்ப சியானியின் வயதை வயது எக்ஸ் என்க. ஆகவே பாருங்கள், இப்போது சியானி மதனாவை விட 8 வருடங்கள் இளையவர். இந்த எக்ஸ் என்பது சியானியின் வயது. ஆகவே மதனாவின் வயது சியானி மதனாவை விட 8 வருடங்கள் இளையவர் எனின் மதனா சியானியை விட 8 வயது மூத்தவர். ஆகவே மதனாவின் வயது எக்ஸ் ஆக 8 ஆகும். அடுத்து நாங்கள் பார்ப்போம் சஹானாவின் வயது. சஹானாவின் வயதை பார்ப்போம். சஹானா சியானியை விட 3 வருடங்கள் பெரியவர். அப்போ சஹானாவும் சியானியை விட 3 வருடங்கள் மூத்தவரெனின் எக்ஸ் ஆக 3. இப்போது பாருங்கள், இவர்கள் மூவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 122 ஆகும். எக்ஸ் ஆக 8 ஆக எக்ஸ் ஆக 3 தான் 122. ஆக பாருங்கள், இது 3x ஆக 11 தான் 122. இருபுறமும் நாங்கள் 11ஐ கழிக்கும் போது எங்களுக்கு 3x சமன் 111 கிடைக்கும். ஆகவே 3ஆல் வகுப்போம். x சமன் 3 9, மீதி 2 21ற்கு 7 21. ஆகவே x சமன் 37. இந்த x என்பது யாருடைய வயது? சியானியின் வயது. எங்களுக்கு மதனாவின் வயது வேண்டும். மதனா சியானியை விட 8 வருடங்கள் மூத்தவர். ஆகவே மதனாவின் வயது சியானியின் வயது 37 ஆகையால் மதனாவின் வயது 37 சக 8 45. ஆகவே பாருங்கள், மதனாவின் வயதுக்கு ஒரு புள்ளியும் நாங்கள் இந்த சமன்பாடு அமைத்து இந்த எக்ஸை கண்டதற்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகள். இது உங்களுக்கான 4வது வினா. 5வது வினாவை பார்ப்போம். 5வது வினா பாருங்கள், கூட்டல் விருத்தி ஒன்றின் 5ஆம் உறுப்பு 22 ஆகவும் 11ஆம் உறுப்பு 48 ஆகவும் இருப்பின் 8ஆம் உறுப்பை காண்க. பார்ப்போம் மாணவர்களை. முதலில் 5ஆம் உறுப்பு a சக 4d சமன் 22. 11ஆம் உறுப்பை பாருங்கள், a சக 10d சமன் எவ்வளவு? 48. இது முதலாவது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு. பார்ப்போம். இங்கே ஏஐயும் டிஐயும் கண்டு 8ஆம் உறுப்பை காண்பது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய வேலை. அது 2 புள்ளிகளுக்குரிய வினாவை விட மேலதிக வேலை. ஆனால் இந்த 2ஐயும் கூட்டி பார்ப்போம். பாருங்கள், 2a சக 14d ஆனது 70. இப்போது பாருங்கள், இந்த 2ல் நாங்கள் 2a சக 14dயில் 2 ஒரு பொது காரணி. அதனை வேறாக்கும் போது a சக 7d கிடைக்கும். அது சமன் 70. நாங்கள் இப்போது இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டுகிறோம். இப்போது பார்ப்போம், 2ஐயும் நாங்கள் 2ஆல் வகுப்போம். ஆகவே a சக 7d தான் 35. எங்களுக்கு பாருங்கள், 8ஆம் உறுப்பு என்பது a சக 7d. ஆகவே பாருங்கள், a சக 7d 8ஆம் உறுப்பு. ஆகவே 8ஆம் உறுப்பு 35 ஆகும்.
மிக இலகுவாக இந்த ரெண்டை கூட்டும்போது பாருங்கள் அந்த 14 2ஐயும் பெறுவதால் அந்த 2ஐ பொது எடுப்பதன் மூலம், ஏனெனில் 8ஆம் உறுப்பு எனும் போது அங்கே ஏசக 7D தேவை. நாங்கள் ஏஐயும் டிஐயும் காண்பது என்பது எங்களுக்கு அது நேரம் போதாது. எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா 8ஆம் உறுப்பாக நாங்கள் இந்த 2ஐயும் கூட்டி பார்த்தோம். எங்களுக்கு இது சரியாக வந்துள்ளது. ஆகவே 8வது உறுப்பு 35 மற்றும் இந்த இரு சமன்பாடுகளையும் காண்பதற்கு 1 புள்ளி 2 புள்ளி. இது 5வது வினா. 6வது வினாவை பாருங்கள். எஸ் 1 சமன் 4 3 சக 1. எஸ் 2 சமன் 10 3 சக 6 சக 1. எஸ் 3 சமன் 22 3 சக 6 சக 12 சக 1. ஆகவே பாருங்கள் அடுத்து எஸ் 5ஐ நாங்கள் இவ்வாறு எழுத வேண்டும். எஸ் 4ஐ நீங்கள் எவ்வாறு எழுதுவீர்கள்? பாருங்கள் 3 சக 6 சக 12 சக சொல்லுங்கள். 3 3 3 2 6 6 2 12 12 24 சக 1 என்று எழுதலாம். ஆகவே இதனுடன் நாங்கள் 24 கூட்டினால் 46. அப்போ எஸ் 5ஐ நாங்கள் காணும்போது அடுத்து இந்த 24ஐ 2 பெருக்குவோம். எஸ் 5 சமன் 3 6 12 24. அடுத்து பாருங்கள் 48 சக 1 என்றவாறு எழுதலாம். ஆகவே இதனுடன் நாங்கள் 48ஐ கூட்டும்போது 94. மிக இலகுவாக பாருங்கள் 3 3 3 3 6 அதாவது 3 2 6 3 6 2 12 3 6 12 24 3 6 12 24 24 2 48 என்ற வகையில் நாங்கள் இங்கே எழுதி கொள்ள முடியும். அப்போ எஸ் 5ஐ நாங்கள் இவ்வாறு எழுதியுள்ளோம். இது உங்களுக்கான 6வது வினா. 7வது வினாவுக்கு செல்வதற்கு முன் இதற்கான புள்ளிகள், இதை நாங்கள் நேரடியாக 2 புள்ளிகளையே இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். 2 புள்ளிகளை நேரடியாக எழுதுவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இது 6வது வினா. 7வது வினா. ஏ என்பது 9 மறை 11, பி என்பது மறை 9 13 எனும் இரு தாயங்கள் ஆகவும் சி சமன் 6 மடங்கு ஏ சக பி ஆகவும் இருப்பின் தாயம் சியை காண்க. அப்ப பாருங்கள், சி எனும் தாயம் 6 மடங்கு ஏ சக பி 9 மறை 11, பி என்பது மறை 9 13. இந்த ஏ சக பியினது 6 மடங்கு. ஆக நாங்கள் ஏயும் பியையும் கூட்டி வரும் விடையின் 6 மடங்கு தான் இந்த சி எனும் தாயம். பாருங்கள் 6 மடங்கு அந்த உறுப்பு நேர் நேரே கூட்ட முடியும். பாருங்கள் 9 மறை 9 0, மறை 11 நேர் 13 2. ஆக 6 0 2. இப்போது பாருங்கள் சி சமன் 6 தர 0 0, 6 2 12. ஆகவே 0 12 என்ற வகையில் முதலில் நாங்கள் இந்த ஏ எனும் தாயத்தையும் பி எனும் தாயத்தையும் கூட்டினோம். அப்படி கூட்டி வரும் விடையினது 6 மடங்கு தான் எங்களுக்கு இந்த சி எனும் தாயம். ஆகவே பாருங்கள், இந்த கூட்டலுக்கு ஒரு புள்ளியும் பெருக்கி பெறப்பட்ட விடைக்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகள். இது உங்களுக்கான 7வது வினா. 8வது வினாவுக்கு செல்லுவோம் மாணவர்களே. 3 தர 12, 7 தர 11, 5 தர 10 0, சக 4 தர 10 சக 1. இவ்வெண்ணை எழுதுக. இவ்வெண்ணை அதாவது பாருங்கள் 100களில் 3, 10களில் 7, 10 பூஜ்ஜியங்கள் அதாவது 1களில் 5, 10 1களில் 4. மிக இலகு. பாருங்கள் 100களில் 3, 10களில் 7, 1களில் 5 தசம். பாருங்கள் முதலாம் தசமதான 10 1களில் 4 375.4. நேரடியாக நாங்கள் இதனை எழுதி கொள்ள முடியும். எண்களை நாங்கள் விரித்தெழுதியுள்ளோம். இடப்பெருமானங்களை கொண்டு எழுதப்பட்ட எண் தான் இது 375.4. ஆகவே இதற்கு நேரடியாக 2 புள்ளிகள். இப்போது பார்ப்போம் நாங்கள் 9வது வினாவை.
9வது வினாவுக்கு வந்துள்ளோம். இங்கே பாருங்கள், ஏ பி சி ஆகிய கோணங்களின் பெருமானங்களை எழுதுக. மிக இலகு. பாருங்கள், முதலில் நாங்கள் இந்த சமாந்தர நேர்கோடுகளை அவதானிக்கும் போது முதலாவது இந்த கோணம் 54 பாகை எனில் இந்த ஏ எனும் கோணம் வந்து பாருங்கள் நேய கோணம். அதே போன்று பாருங்கள், இது 34 பாகை எனில் சி எனும் கோணம் 34 பாகை, அது ஒன்று விட்ட கோணம். ஆகவே பி எனும் கோணத்தை தான் நாங்கள் காண்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 என்பதை பயன்படுத்தலாம், அல்லது இதன் ஒன்று விட்ட கோணம் 54 என்பதை பயன்படுத்தி பி சக சி சமன் 54 என்பதையும் பயன்படுத்தலாம். முதலில் பார்ப்போம், ஏயினை காண்போம். ஏ ஆனது ஏயினையும் 54ஐயும் கூட்டும் போது அது 180க்கு சமனாகும். ஏ சக 54 பாகையானது 180. இது நேய கோணங்களின் கூட்டுத்தொகை. ஆகவே பாருங்கள், இதிலிருந்து ஏயை காண்பதற்கு இருபுறமும் அந்த 54ஐ கழிப்போம். ஆகவே ஏ சமன் 10ல் 4 போனால் 6, 7ல் 5 போனால் 2, 126. இது ஏ ஆகும். அடுத்து பியினை காண்போம். பியினை காண்பதற்கு முதல் சியினை காணலாம். பாருங்கள், ஒன்று விட்ட கோணம் சி சமன் 34 ஒன்று விட்ட கோணமாகும். ஆகவே இப்போது நாங்கள் பி தான் எஞ்சியுள்ளது. இந்த பாருங்கள், இந்த கோணம் ஒன்று விட்ட கோணம். ஆகவே இது 54 எனில் இந்த பி சக சி தான் 54 ஆகும். ஆகவே பாருங்கள், பி சக சி தான் 54. இதுவும் ஒன்று விட்ட கோணங்கள். ஆகவே மாணவர்களே, சி 34 ஆகையால் பாருங்கள், பி சக 34 சமன் 54. இதிலிருந்து நாங்கள் பியை காணுவோம். 54 சாய 34 பி சமன் 20. இருபுறமும் அந்த 34ஐ கழிப்பதன் மூலம் 20 கிடைத்துள்ளது. ஆக பாருங்கள், ஏ பி சி எனும் இந்த 3 கோணங்களையும் நாங்கள் ஒத்த கோணங்கள், நேய கோணங்கள் மற்றும் ஒன்று விட்ட கோணங்களை பயன்படுத்தி இங்கே கண்டுள்ளோம். பாருங்கள், இந்த 9வது வினாவிற்கு இந்த 3ற்கும் சேர்த்து 2 புள்ளிகள். அடுத்து பார்ப்போம் நாங்கள் 10வது வினாவை. மூலங்கள் மறை 4 மறை 3 மறை 3 மறை 4 ஆகவுடைய இருபடி சமன்பாட்டினை எக்ஸ் சார்பாக எழுதுக. இங்க பாருங்கள், ஏ பியினை மூலங்களாக உடைய சமன்பாட்டை எக்ஸ் சார்பில் எழுதும் போது எக்ஸ் சாய பி சமன் 0 எனும் வடிவில் எழுதலாம். ஆகவே இப்போது மறை 3ஐயும் மறை 4ஐயும் மூலங்களாக உடைய இருபடி சமன்பாட்டை எக்ஸ் சார்பில் எழுதும் போது எக்ஸ் சாய மறை 3 எக்ஸ் சாய மறை 4 எனும் வடிவில் எழுதலாம். ஆகவே பாருங்கள், இப்போது மறை தர மறை நேர். ஆகவே எக்ஸ் ஆக 3 எக்ஸ் ஆக 4 சமன் 0 எனும் வடிவில் எழுதலாம். இங்க பாருங்கள், அவற்றினை கழிக்கும் போது பாருங்கள், நேரெண்டனில் மறை. இங்கே பாருங்கள், 2 மறை ஆகையால் இங்கே சக என வந்துள்ளது. இதை நாங்கள் இருபடி சமன்பாட்டு வடிவுக்கு மாற்றுவதற்கு காரணிகளாக எழுதியுள்ளோம். இவற்றை நாங்கள் விரித்து எழுதுவோம். முதலில் எக்ஸினாலும் பின்னர் 3னாலும் பெருக்குவோம். எக்ஸினால் பெருக்குவோம் மாணவர்களே, எக்ஸ் ஆக 4 சக 3னால் பெருக்குவோம் எக்ஸ் ஆக 4 சமன் 0. எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் சக 4 தர எக்ஸ் 4x சக 3 தர எக்ஸ் 3x சக 12 சமன் 0. எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் தர 4 4x 3 தர எக்ஸ் 3x 3 12. இப்போது பாருங்கள், எக்ஸ் வர்க்கம் 4x 3x 7x
சக 12 சமன் 0. பாருங்கள், ஒரு இருபடி சமன்பாடு. எக்ஸிலான ஒரு இருபடி சமன்பாட்டு வடிவில் நாங்கள் இதனை மாற்றியுள்ளோம். ஆகவே பாருங்கள், முதலில் மறை 3, மறை 4 ஆக உள்ள இந்த கோவையை மறை 3, மறை 4 ஆக உள்ள தீர்வுகளை உடைய இருபடி சமன்பாட்டை எக்ஸ் சார்பில் எழுதியுள்ளோம். இறுதி விடைக்கு 1 புள்ளி, பிரதியிடுதலுக்கு 1 புள்ளி, 2 புள்ளி. இது உங்களுக்கான 10வது வினா. இப்போது 11வது வினாவை பார்ப்போம். எக்ஸ் கிலோகிராம் சீனியின் விலை ரூ. 480. y கிலோகிராம் சீனியின் விலை ரூ. 720. எக்ஸிற்கும் வையிற்கும் இடையிலான விகிதத்தை நாங்கள் காண வேண்டுமெனில் எக்ஸிற்கும் வையிற்குமான விகிதமானது அவற்றின் விலைகளுக்கு இடையிலான விகிதத்திற்கு சமன். 480 720ற்கு சமனாகும். மிக இலகு. பாருங்கள், எக்ஸினது விலை, எக்ஸ் கிலோகிராமின் விலை 480, y கிலோகிராமின் விலை 720 எனில் 480 720க்கு இது சமனாகும். நாங்கள் பாருங்கள் 10 வகுப்போம். 48 72. அடுத்து பாருங்கள், நாங்கள் சுருக்கலாம் 12 சுருக்கும் போது 4 6. 4ஐயும் 6ஐயும் பாருங்கள் 2 வகுக்கலாம். ஈர் 2 ஈர் 3. ஆகவே xy எனும் விகிதம் 2 3க்கு எனும் வடிவில் அமைந்துள்ளது. ஆகவே பாருங்கள், இது 11வது வினா. பார்ப்போம். இதற்காக பாருங்கள், 2 3க்கு எனும் விகிதத்தை பெறுவதற்கும் இந்த தொடர்பை எழுதுவதற்கும் 1 புள்ளி, மொத்தமாக 2 புள்ளிகள். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். 12வது வினாவை பாருங்கள். y சமன் 7x ஆக 8, y சமன் kx ஆய 3 எனும் சமன்பாடுகள் இரு சமாந்தர நேர்கோடுகளை குறிக்கும் எனின் k-இன் பெருமானத்தை காண்க. ஆக பாருங்கள், இங்கே தரப்பட்டுள்ள நேர்கோட்டின் சமன்பாடுகள் சமாந்தரமானவை ஆகையால் அவற்றின் படித்திறன்கள் சமனாக இருத்தல் வேண்டும். முதலாவது y சமன் 7x ஆக 8னுடைய படித்திறன் 7, y சமன் kx ஆய 3 எனும் நேர்கோட்டினுடைய படித்திறன் m சமன் k. ஆனால் இவை சமாந்தரமாகையால் இந்த படித்திறன்கள் இரண்டும் சமனாக இருத்தல் வேண்டும். ஆகவே k எடுக்கக்கூடிய பெருமானம் 7. ஆகவே k சமன் 7, ஏனெனில் சமாந்தர நேர்கோடுகளின் படித்திறன்கள் சமனாகும். ஆகவே நாங்கள் k சமன் 7 என நேரடியாக எழுதும் போது எங்களுக்கான 2 புள்ளிகளும் கிடைக்கப்பெறும். பாருங்கள், இப்போது இது 12வது வினா. 13வது வினாவை பாருங்கள். ax ஆக by ஆக c எனும் சமன்பாட்டில் y-னை எழுவாயாக மாற்றுக. பாருங்கள், இப்போது எங்களுக்கு ax சக by சக c சமன் 0 எனும் சமன்பாடு தரப்பட்டுள்ளது. இதிலே y-னை எழுவாயாக மாற்ற வேண்டும். y-னுடனான கோவையை தவிர்த்து ஏனைய அனைத்தையும், இந்த ax-ஐயும் c-ஐயும் நாங்கள் மறுபுறம் நாங்கள் கொண்டு செல்லுவோம். ஆகவே பாருங்கள், இப்போது by சமன் சாய c சாய ax என்ற வடிவிலங்களால் எழுத முடியும். ஆகவே பாருங்கள், இப்போது நாங்கள் y-னை எழுவாயாக மாற்ற வேண்டுமெனில் இருபுறமும் b-யினால் பிரிப்போம். ஆகவே y சமன் சாய c சாய ax-இன் கீழ் b என்ற வகையில் எழுத முடியும், மிக இலகுவாக. அல்லது பாருங்கள், இதை ஒழுங்கு y சமன் முதலில் சாய ax சாய c என்ற வகையிலும் நாங்கள் எழுதி கொள்ள முடியும். மிக இலகுவாக நாங்கள் முதலில் அந்த y-உடனான கோவையை தவிர்த்து ஏனைய இரு கோவைகளான இந்த ax-ம் c-யும் இருபுறமும் கழிக்கும் போது அங்கே சாய ax சாய c என்ற வடிவில் வரும். இப்போது by y-ஐ காண வேண்டுமெனில் இருபுறமும் அந்த b-ஐ பிரிப்போம், அந்த b-யினால் பிரிப்போம் மாணவர்களே. ஆகவே இங்கே பாருங்கள், முதலில் நாங்கள் இந்த விடைக்கான ஒரு புள்ளியையும் அடுத்து இரண்டாவது செயற்பாடு ஆகிய இந்த
வகுத்தல் செயற்பாட்டுக்கு நாங்கள் ஒரு புள்ளியை வழங்கலாம், அல்லது இருபுறமும் இந்த AXISனை கழிப்பதற்கும் ஒரு புள்ளியை வழங்க முடியும். ஏனெனில் இங்கே அந்த இரண்டு செயற்பாடுகளுக்கும் சேர்த்து ஒரு புள்ளி தான் வழங்க முடியும். மொத்த புள்ளி 2 ஆகையால் இது 13வது வினா. நாங்கள் அடுத்து பார்க்க போவது 14வது வினா. பாருங்கள் இப்போது 14வது வினாவை. a ன் கீழ் b சமன் 2 1 எனில் a வர்க்கம் சக 2b வர்க்கத்தின் கீழ் b வர்க்கத்தின் பெருமானத்தை காண்க. ஆகவே இப்போது பாருங்கள், நாங்கள் a ன் கீழ் b ஆனது 2 1. ஆகவே இதிலிருந்து நாங்கள் a-க்கும் b-க்கும் இடையிலான ஒரு தொடர்பினை நாங்கள் கட்டி எழுப்பலாம். இருபுறமும் நாங்கள் b-யினால் பெருக்குகிறோம். தர அரை. பாருங்கள், b-யினால் பெருக்கும் போது a சமன் b ன் கீழ் 2. ஆகவே b சமன் 2a. ஆகவே பாருங்கள், b உள்ள இடங்கள் அனைத்துக்கு நாங்கள் 2a என்றவாறு நாங்கள் பிரதியிட முடியும், அல்லது a உள்ள இடங்கள் அனைத்துக்கும் b ன் கீழ் 2 என பிரதியிடலாம். எது சுலபம்? பின்னங்களில் பிரதியிடுவதிலும் பார்க்க முழுவன்களில் பிரதியிடுவது இலகு. அப்ப பாருங்கள் இதிலே a வர்க்கம் சக 2 b வர்க்கம் என்பதற்கு பதிலாக b-க்கு பதிலாக 2a. ஆகவே b வர்க்கத்திற்கு பதிலாக 2a ன் வர்க்கம். மீண்டும் இந்த b வர்க்கத்துக்கு பதிலாக 2a ன் வர்க்கம். பாருங்கள், a வர்க்கம் சக 2 மடங்கு b வர்க்கம் என்பது 2a முழுவதன் வர்க்கம். இப்போது பாருங்கள், b வர்க்கத்துக்கு பதிலாக மீண்டும் 2a வர்க்கம். ஏனெனில் ஒரே எண்பெருமானத்தில் ஒரே பெருமானத்தில் நாங்கள் பிரதியிடும் போது சுருக்குதல் சுலபம். இப்போது பாருங்கள், a வர்க்கம் சக 2 தர 2 4 a வர்க்கம் கீழ் 4 2 4 a வர்க்கம். அடுத்து பார்ப்போம். a வர்க்கம் சக 4 8 a வர்க்கம் கீழ் 4 a வர்க்கம். ஆகவே பாருங்கள் மாணவர்களே, a வர்க்கமும் 8a வர்க்கமும் 9a வர்க்கம் கீழ் 4a வர்க்கம். இரண்டிலும் இந்த a வர்க்கத்தை நீக்கும் போது 9 ன் கீழ் 4 வர்க்க மூலம். இந்த 9 ன் கீழ் 4 பாருங்கள் மாணவர்களே, 9 வர்க்க மூலம் 3, 4 வர்க்க மூலம் 2. இதை நீங்கள் நேரடியாகவும் எழுதலாம். பாருங்கள், உங்களது விளக்கத்துக்காகத்தான் அடுத்ததில் நாங்கள் எழுதியுள்ளோம், அல்லது இதிலே வைத்து 9 வர்க்க மூலம் 3, 4 வர்க்க மூலம் 2 என நாங்கள் நேரடியாகவும் எழுதி கொள்ள முடியும். ஆகவே இதன் பெருமானம் 3 ன் கீழ் 2 ஆகும். ஆகவே பாருங்கள், இங்கே நாங்கள் இருந்தது a-க்கும் b-க்கும் இடையிலான தொடர்பை பெறுவதற்கு ஒரு மார்க்ஸும் இறுதி விடைக்கு ஒரு புள்ளியும். இது 14வது வினா. 15வது வினாவை பார்ப்போம். 15வது வினாவை பாருங்கள். PS என்பது வட்டத்தின் தொடலி எனின் PS என்பது வட்டத்தின் தொடலி ஆகும். முக்கோணி PQS க்கு இயல்பொத்த முக்கோணி ஒன்றை பெயரிடுக. முக்கோணி PQS. பாருங்கள், PQS எனும் இந்த முக்கோணிக்கு இயல்பொத்த முக்கோணி ஒன்றினை நாங்கள் பெயரிட வேண்டும். பார்ப்போம். நாங்களுக்கு தெரியும், தொடலியனின் தொடுபுள்ளியில் உள்ள தொடலிக்கும் அந்த தொடுபுள்ளியில் உள்ள நாணுக்கும் இடையிலான கோணம் ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணத்துக்கு சமன். இது a எனில் இதுவும் a ஆகும். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த முக்கோணியின் இயல்பொத்த முக்கோணி எனில் 3 கோணங்கள், அதாவது முக்கோணி ஒன்றின் 3 கோணங்களும் இன்னொரு முக்கோணியின் 3 கோணங்களுக்கும் சமனாக இருத்தல் வேண்டும். இங்கே இது a எனில் இது a. இதே போன்று வேறொரு தொடர்பை எழுதலாம். பாருங்கள், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். பாருங்கள், மிக இலகுவாகும். இந்த கோணமும் சமன். ஆனால் அது எங்களுக்கு தேவையில்லை. ஏனெனில் இங்கே பாருங்கள், இது முக்கோணிக்கு வெளியே உள்ள கோணம். எங்களுக்கு இந்த முக்கோணியில் உள்ள
இந்த மூன்று கோணங்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பு வேணும். பாருங்கள், இந்த கோணத்தை எடுத்து பாருங்கள். புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே ஏ சக பி என இது எழுதலாம். இது ஏ சக பி. ஆகவே இப்போது பாருங்கள், இந்த முக்கோணியின் இரண்டு கோணங்கள், ஒன்று ஏ மற்றது ஏ சக பி தெரியும். இதோடு தொடர்புடையதாக இந்த பெரிய முக்கோணியை பாருங்கள், பிஎஸ்ஆரினை நாங்கள் பார்த்தோம் எனில் பாருங்கள், இப்போது இந்த பிஎஸ்ஆரினை நாங்கள் பார்த்தோம் எனில் பாருங்கள், ஏ சக பி இதிலே உள்ள ஏ சக பி, ஏ இங்கே உள்ள ஏ. அதே போன்று பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் பொதுவான ஒரு கோணம். ஆகவே மிக இலகுவாக இந்த பிக்யூஎஸ் எனும் இந்த முக்கோணிக்கு இயல்பொத்த முக்கோணியாக நாங்கள் எடுக்கலாம் பிஆர்எஸ். பிஆர்எஸ் அதாவது ஒரு முக்கோணியின் மூன்று கோணங்களும் இன்னொரு முக்கோணியின் மூன்று கோணங்களுக்கும் சமனெனில் அவ்விரு முக்கோணிகளும் இயல்பொத்தவை. ஆகவே பிக்யூஎஸ்க்கு இயல்பொத்த முக்கோணி பிஆர்எஸ் ஆகும். மிக இலகுவான ஒரு விடை. இங்கே நாங்கள் இதற்கு நேரடியாக 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுவோம். அடுத்து பார்ப்போம் மாணவர்களே, இது 15வது வினா. 16வது வினாவுக்கு வருவோம். பாருங்கள், y சமன் ax வர்க்கம் சக b எனும் சார்பின் வரைவதற்கு தயாரிக்கப்பட்ட ஒரு அட்டவணை இங்கே தரப்பட்டுள்ளது. எக்ஸிலானும் வையினதுமான பெருமானங்களை கொண்டதான ஒரு அட்டவணை. இங்கே y சமன் ax வர்க்கம் சக b எனும் வரைவு. அதிலிருந்து நாங்கள் a-இனதும் b-இனதும் பெருமானங்களை காண வேண்டும். எக்ஸின் பெருமானங்களுக்கு ஏற்ப வையின் பெருமானங்கள் அடங்கிய ஒரு அட்டவணை இருக்கு. இதுல பாருங்கள், மிக இலகுவாக முதலாவது தெரிவு செய்யக்கூடிய புள்ளி இது. எக்ஸ் 0 எனில் y sin 5. ஆகவே பாருங்கள், இங்கே எங்களுடைய சமன்பாடு y சமன் ax வர்க்கம் சக b. இதிலே பாருங்கள், எக்ஸ் 0 என பிரதியிடும் போது yற்கு y சமன் -5 கிடைக்கும். அவை பாருங்கள், இப்போது 0 - 5 நாங்கள் பிரதியிடும் போது y -5 சமன் ஏதர 0 வர்க்கம் சக b. ஆகவே -5 சமன் 0 எந்த எண்ணை பெருக்கினாலும் அது 0. ஆகவே b சமன் -5. அது பாருங்கள், இந்த எங்கே எந்த தொடர்பு வந்தாலும் அந்த 0-உடனான தொடர்பு எடுக்கும் போது இலகுவில் கண்டுபிடிக்கலாம். இப்போது b எங்களுக்கு தெரியும் -5. அடுத்து a-ஐ காண வேண்டும். அதற்கு மிக இலகுவாக a-இன் பெருமானத்திற்கு ஒன்றினை பிரதியிடுவது இலகு. a-இன் பெருமானம் 1 ஆகும்போது எக்ஸின் பெருமானம் 1 ஆகும்போது பாருங்கள், y-இன் பெருமானம் -3. மிக இலகுவாக பாருங்கள், y சமன் ax வர்க்கம் sin 5 என இப்போது எழுதலாம். ஏன், b-இன் பெருமானம் எங்களுக்கு தெரியும். இதிலிருந்து a-ஐ காண்பதற்காக நாங்கள் 1 - 3 பிரதியிடுவோம். பாருங்கள், இப்போது -3 சமன் ஏதர 1 வர்க்கம் sin 5. ஆகவே -3 சமன் 1 வர்க்கம் 1 sin 5. இருபுறமும் 5ஐ கூட்டும் போது -3 சக 5 தானே. ஆகவே a சமன் 2. இப்போது a சமன் 2, b சமன் -5. ஆகவே பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் a-ஐயும் b-ஐயும் கண்டுள்ளோம். முதலில் பாருங்கள், a ஆனது x வர்க்கத்தின் குணகமாதலால் முதலில் x-க்கு 0 பிரதியிடும் போது y -5, அதிலிருந்து b-ஐயும் b தெரியுமாகையால் மிக இலகுவான ஒரு எண் 1. ஒன்றின் பிரதியிடுதல் மிக இலகு எனும் போது ஒன்றினை நாங்கள் பிரதியிடுவன் போது a-ஐயும் கண்டுள்ளோம். இங்கு a-க்கு ஒரு புள்ளியும் b-க்கு ஒரு புள்ளியும் கிடைக்கப்பெறும். இது உங்களுக்கான 16வது வினா. அடுத்து நாங்கள் 17வது வினாவுக்கு செல்லுவோம். 17வது வினாவை பாருங்கள். அகிலத்தொடையில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை 40. அகிலத்தொடையில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை 40. ஏயில் உள்ள மூலகங்கள் 10, பியில் உள்ள மூலகங்கள் 16, சியில் உள்ள மூலகங்கள் 11 எனில் ஏபிசியின் பெருமானங்களை நாங்கள் காண வேண்டும். பாருங்கள்,
ஏயில் உள்ள மூலகங்கள் எண்ணிக்கை 10. இது 10 எனில் இங்கே 2, ஆகவே மீதி 8. அடுத்து பியில் உள்ள மூலகங்கள் 16, ஆகவே இந்த 2 ஏ சக பியை கூட்டும் போது எங்களுக்கு 16 கிடைக்கும். சியில் உள்ள மூலகங்கள் 11, சியில் உள்ள மூலகங்கள் 11. ஆகவே இப்போது ஒரு தொடர்பை பார்ப்போம். பாருங்கள், முதலில் 16 என்பது 2 சக ஏ சக பி. ஆகவே இதிலிருந்து எங்களுக்கு தெரியும் ஏ சக பி வந்து 14. 2 சக ஏ சக பி ஆனது 16. ஆகவே ஏ சக பி ஆனது 16 சக 2. ஏ சக பி சமன் 14. இது நாங்கள் பியில் உள்ள மூலகங்கள் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு கண்டோம். சியில் பார்த்தோம் எனில் பாருங்கள் 11. பி சக சி சமன் 11. அடுத்து பார்ப்போம், மொத்தமாக உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை 40. அதில் ஏயில் உள்ள 10 வெளியில் உள்ள 10 நாங்கள் நீக்கிறோம் எனில் ஏ சக பி சக சியை பாருங்கள், 10 10 20, 20உடன் ஏ சக பி சக சியை கூட்ட 40 ஆகையால் இப்போது ஏ சக பி சக சி சமன் 20. இந்த 3 தொடர்புகளையும் எடுத்துள்ளோம். இப்ப பாருங்கள், ஏ சக பி 14, ஏ சக பி 14 எனில் சியை காணலாம். பாருங்கள், 14 சக சி தான் 20. மிக இலகுவாக 14 எனில் சி சமன் 20 சய 14 6. அதேபோல் பாருங்கள், பி சக சி 11. அதிலிருந்து சொல்லலாம் ஏ சக 11 தான் 20. ஏ சமன் 20 சய 11, ஏ சமன் 9. ஏயும் சியும் தெரிந்தால் பிஎம் மிக இலகுவாக காணலாம். ஏ பாருங்கள் 9 சக 14 தான், 9 சக பி தான் 14. ஆகவே பி வந்து 14 சய 9 5. அல்லது பாருங்கள், நாங்கள் இதிலே இவ்வளவும் 16, 16 மட்டும் 24, 10 34. ஆகவே சி 6. பாருங்கள், நேரடியாக சொல்லலாம். இப்போது இவ்வளவும் 11, பி சக சி இவ்வளவும் 11, இவ்வளவும் 10 10 20 11 31 ஏ 9. இவ்வாறு ஒவ்வொன்றையும் நாங்கள் மிக இலகுவாக நாங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆகவே இங்கே ஏ பி சி எனும் இந்த 3ஐயும் காண்பதற்கு மொத்தமாக 2 புள்ளிகள். நாங்கள் இந்த வெண்ணுருவிலே குறிப்பதன் மூலம் இலகுவாக இவற்றின் தொடர்புகளை பெற்று தனித்தனியாக கண்டுள்ளோம். இது உங்களுக்கான 17வது வினா. 18வது வினாவை பார்ப்போம். 18வது வினாவை பாருங்கள். சாராவிடம் ரூபாய் எக்ஸும் அமலிடம் ரூபாய் வையும் உள்ளது. சாரா ரூபாய் 10 அமலுக்கு கொடுத்தால் இருவரிடமும் சமதொகை காணப்படும். சாராவிடம் உள்ள பணத்தின் 2 மடங்குடன் அமலிடம் உள்ள பணத்தை கூட்டும் போது ரூபாய் 220 ஆகும். பெறப்படும் இத்தகவல்களை கொண்டு ஒருங்கமை சமன்பாடு ஜோடி ஒன்றை உருவாக்குக. பார்ப்போம். சாராவிடம் ரூபாய் எக்ஸ், அமலிடம் ரூபாய் வை. சாரா எக்ஸ், அமல் வை. இப்போது பாருங்கள், சாரா ரூபாய் 10 அமலுக்கு கொடுத்தால் இருவரிடம் சமதொகை. சாராவிடம் இருந்து 10 ரூபாய் அமலுக்கு போனால் சாராவிடம் 10 ரூபாய் குறையும், அமலிடம் 10 ரூபாய் கூடும். ஆகவே அப்போது இவை இரண்டும் சமன். ஆகவே இதை ஒரு ஒருங்கமை சமன்பாட்டு வடிவில் கொண்டு வர வேண்டும் எனில் பாருங்கள், எக்ஸய வை ஆனது 10 சக 10க்கு சமனாகும். ஆகவே எக்ஸய வை சமன் 20. இது ஒரு சோடி, ஒரு ஒருங்கமை சமன்பாடு. மற்றதை பார்ப்போம். சாராவிடம் உள்ள பணத்தின் 2 மடங்குடன், சாராவிடம் உள்ள பணம் எக்ஸ், அதன் 2 மடங்கனின் 2x. அமலிடம் உள்ள பணமானது y, அந்த வையினை கூட்டும் போது 2x ஆக y ஆனது 220. ஆகவே பாருங்கள், ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடி ஒன்றினை நாங்கள் பெற்றுள்ளோம். இங்கே ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்படும்.
பாருங்கள், ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள். அடுத்து பார்ப்போம் 19வது வினாவை. 19வது வினாவை கவனியுங்கள். முக்கோணி ஒன்றின் 3 கோணங்களுக்கு இடையிலான விகிதம் 2, 3, 4 எனில் சிறிய கோணத்தின் பருமனை காண்க. பாருங்கள், முக்கோணி ஒன்றின் கோணங்களுக்கு இடையிலான விகிதம் 2, 3, 4. இதிலே சிறிய கோணத்தை பாருங்கள் 2. மொத்தம் எத்தனை? 2, 3, 5. 5, 4, 9. 9ல் 2 தான் சிறியது. மற்றது 9ல் 3, மற்றது 9ல் 4. இப்போது சிறிய கோணத்தின் பருமனில் மொத்தம் 9 எனில் சிறிய கோணம் 2. ஆனால் ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை மொத்தம் 180. அதிலே 9ல் 2 எவ்வளவு? அவ்வளவுதான். 9ல் 2 எனில் 180ல் எவ்வளவு? ஆகவே 9ல் 2 என் சிறிய கோணம் மொத்தம் 5, 2, 3, 5, 4, 9. ஆகவே 180ல் எவ்வளவு? 9, 1, 9, 2, 18. ஆகவே 0, 2, 4, 40 பாகை சிறிய கோணத்தின் பருமன். அதே போல் எந்த ஒரு கோணத்தினதும் பருமனை நாங்கள் 9ல் 3 தர 180, 9ல் 4 தர 180 என எழுதுவதன் மூலம் காண முடியும். இந்த 180 என்பது முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்கள் ஆகும். ஆகவே இங்கே பாருங்கள், இந்த தொடர்பினை காண்பதற்கும் விடைக்கும் ஒரு புள்ளி வழங்கப்படும். அடுத்து நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே 20வது வினாவை. இங்கு தரப்பட்டுள்ள எண்ணை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதுக. இப்போது பாருங்கள், 100களில் 3, 10களில் 4, 1களில் 5, 10ல் 1களில், அதாவது முதலாம் தசமதானம் 8. இப்போது பாருங்கள், 100களில் 3, 10களில் 4, 1களில் 5. ஆகவே 345 தசம். ஏனெனில் அங்கே 10ல் 1களில் 8, 345.8 ஆகும். ஆகவே பாருங்கள், இப்போது 345.8 நாங்கள் இது எண்ணாக எழுதியுள்ளோம். இப்போது விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் மாற்ற வேண்டும். விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் மாற்றும் போது பாருங்கள், 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட ஒரு எண்ணினதும் 10ன் வலு ஒன்றினதும் பெருக்கமாக எழுத வேண்டும். அதாவது தசமத்துக்கு முன்னால் ஒரு தானம் உள்ள எண்ணாக நாங்கள் எழுதுவோம். பாருங்கள், இங்கே 3.45 தர 10. பாருங்கள், இரு தசமதானங்களை முன்னில் கொண்டு வந்துள்ளோம். 10/2. ஆகவே இதற்கான புள்ளியாக பாருங்கள், மிக இலகு. நேரடியாக 2 புள்ளிகள் வழங்க முடியும். ஆனால் பாருங்கள், நேரடியாக நாங்கள் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுத முடியாது. ஏனெனில் பாருங்கள், இது ஒரு இடப்பெருமானங்களை கொண்டு விரித்தெழுதியுள்ளோம். அப்போ இடப்பெருமானங்களை கொண்டு விரித்தெழுதியபடியால் முதலில் அதனை எண்ணாக மாற்ற வேண்டும். அதற்காக பாருங்கள், 100களில் 3, 10களில் 4, 1களில் 5, 10ல் 1களில் 8 என்ற வகையில் எழுதி பின்னர் அதனை நாங்கள் விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் மாற்ற வேண்டும். இது உங்களுக்கான 20வது வினா. 21வது வினாவை பாருங்கள். 2x வர்க்கம் சக 13x சக 15 ஒரு காரணி 2x சக 3 ஆகும். மற்றிய காரணியை காண்க. நாங்கள் பாருங்கள், இதனை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவதன் மூலம் ஒரு காரணியை காணலாம், அல்லது வகுத்தல் முறை மூலம் காணலாம். முதலில் பார்ப்போம். 2x வர்க்கம் சக 13x சக 15 எனும் போது பாருங்கள், 15 30 பெருக்கம் கூட்டுத்தொகை 13. ஆகவே பாருங்கள், 30 எனும் போது 10 தர 3 மிக இலகு. பாருங்கள், 2x வர்க்கம் சக 10x சக 3x சக 15. ஆகவே நாங்கள் 2x எனும் பொது காரணியை வேறாக்கினால் x சக 5, சக 3 எனும் பொது காரணியை வேறாக்கினால் x சக 5. இப்போது பாருங்கள், இரண்டிலும் நாங்கள் x சக 5 எனும் பொது காரணியை வேறாக்கும் போது 2x சக 3. பாருங்கள், ஒரு காரணி 2x சக 3 ஆகியால் மற்ற காரணி x சக 5. மற்றைய காரணி x சக 5 ஆகும். இப்போது பாருங்கள், நாங்கள் இந்த
2x வர்க்கம் சக 13x ஆக 15 எனும் கோவையை இந்த 2x ஆக 3 என்பது ஒரு காரணி ஆகியால் நாங்கள் அதனால் வகுப்போம். பாருங்கள் மிக இலகு. 2x வர்க்கம் இங்கே 2x. 2x வர்க்கம் வருவதற்கு நாங்கள் அங்கே x ஆல் பெருக்க வேண்டும். ஆக x தர 2x 2x வர்க்கம் சக 3 தர x 3x. இப்போது கழியுங்கள். இது 0, இது 10x. இப்போது பாருங்கள் 10x ஆக 15. எங்களிடம் இருப்பது 2x. 5 10x. ஆக பாருங்கள் சக 5 நாங்கள் பெருக்கினால் 5 தர 2x 10x, 3 15, மீதி 0. ஆகவே இது x ஆக 5. மிக இலகுவாக பாருங்கள் நாங்கள் வகுத்தல் முறை மூலமும் அந்த காரணியை காண்கிறோம், அல்லது 4 உறுப்புகளாக பிரித்து காரணிகளின் பெருக்கமாக எழுதுவதன் மூலம் ஒரு காரணி ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், மற்ற காரணியை நாங்கள் இலகுவாக குறிப்பிட முடியும். ஆகவே மாணவர்களே, வகுத்தல் முறை மூலம் எழுதினால் நேரடியாக 2 புள்ளிகளும், இங்கே காரணிகளின் பெருக்கமாக காண்பதற்கு அங்கே விரிவு எழுதி பின்னர் மற்ற காரணியை இனம் காண்பதற்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகளை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இது 21வது வினா. ஆம் மாணவர்களை, நாங்கள் அடுத்து 22வது வினாவை பார்ப்போம். சட் சமன் எக்ஸின் கீழே சமன் வையின் கீழ் பி. அப்ப சற்றானது எக்ஸின் கீழே இருக்கும் வையின் கீழ் பி இருக்கும் சமன் எண்ணின் LX ஆக MYயின் கீழ் LS ஆக MB ஆனது சற்றிற்கு சமன் என காட்டுக. அப்ப பாருங்கள், இப்போது சற்றானது எக்ஸின் கீழே இருக்கும் வையின் கீழ் பி இருக்கும் சமன் எண்ணில் இந்த சற்றுக்கு இந்த தொடர்பினை நாங்கள் இங்கே காட்ட வேண்டும். அதற்காக பாருங்கள், நாங்கள் இப்போது x y AB என்பவற்றில் உள்ளவற்றினை யாதாயினும் ஒரு தொடர்பை மாத்திரம் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், முதலில் சட் சமன் எக்ஸின் கீழே எனும் போது நாங்கள் இங்கே சுருக்கலாம் மாணவர்களை. பாருங்கள், இதில் எக்ஸுக்கு காண முடியும் ZA என. அதே போல் பாருங்கள், சட் சமன் வையின் கீழ் பி எனும் போது வையினை நாங்கள் காணலாம் ZB என காண முடியும். பாருங்கள் மாணவர்களை, நாங்கள் எக்ஸினை சற்றே எனவும் வையினை ZB எனவும் பெற்றுள்ளோம். இப்போது பாருங்கள், எங்களுக்கு இந்த தரப்பட்டுள்ள சமன்பாட்டிலே எக்ஸ் உள்ள இடத்தில் சற்றே இணையும் y உள்ள இடத்தில் ZB இணையும் பிரதியிடுவோம். பார்ப்போம். LX சக MYயின் கீழ் LA சக MB. இப்போது எக்ஸ் உள்ள இடத்தில் நாங்கள் பிரதியிட போவது சட் A. அப்ப L சட் A சக y உள்ள இடத்தில் ZB M சட் B இன் கீழ் LA சக MB என்றவாறு நாங்கள் பிரதியிட்டோம். இப்போது பாருங்கள், மேலே L சட் A M சட் B சற்றினை பொது எடுக்கலாம். பாருங்கள், சட் என்பது பொது காரணி. பொது காரணியை வேறாக்கும் போது LA சக MB இன் கீழ் LA சக MB என அமைந்துள்ளது. ஆகவே இரண்டிலும் அதனை நீக்கும் போது பாருங்கள், LA சக MB LA சக MBயை சுருக்கும் போது ஷட். அதை பாருங்கள், LX சக MY என்கள் LA சக MB ஆனது சட்டிற்கு சமனாகும். மிக இலகுவாக நாங்கள் இப்போது 22வது வினாவிலே நாங்கள் சட்டினை கண்டுள்ளோம். ஆகவே பாருங்கள், இப்போது இந்த தொடர்புகளை பெறுவதற்கும் இங்கே சுருக்கி சட்டென காட்டுவதற்கும் ஒரு புள்ளி. பாருங்கள், இது 22வது. 23வது வினாவை நோக்குவோம். பாருங்கள், மிக இலகுவாக x சமன் LGA y சமன் LGB எனின் LG AB வர்க்கத்தின் பெருமானத்தை x, y சார்பில் காண்க. பாருங்கள், LG AB வர்க்கம் எனும் போது நாங்கள் அதனை LG A சக LG B வர்க்கம் என எழுத முடியும். ஆகவே பாருங்கள், இப்போது LGA ஆனது x எனவும் இந்த LGB வர்க்கத்தினை நாங்கள் பாருங்கள் 2 LGB எனவும் எழுத முடியும். வலுவை பெருக்கமாக எழுதலாம்.
ஆகவே பாருங்கள் இப்போது எக்ஸ் ஆக 2 எல்ஜிபிக்கு பதிலாக y என எழுதலாம். ஆகவே பாருங்கள் இப்போது இது எக்ஸ் ஆக 2y, எக்ஸ் ஆக 2y. மிக இலகுவாக பாருங்கள், எக்ஸிலும் yயிலும் நாங்கள் கண்டுள்ளோம். எல்ஜிஏபி வர்க்கத்தினை நாங்கள் எல்ஜிஏ சக எல்ஜிபி வர்க்கம் என எழுதலாம். எல்ஜிஏ ஆனது எக்ஸ் ஆகவும் பி வர்க்கத்தை நாங்கள் 2 எல்ஜிபி என எழுதும் போது எல்ஜிபி ஆனது y ஆகவும் காணப்படும். ஆகவே இது எக்ஸ் ஆக 2y. ஆகவே பாருங்கள், இங்கே இந்த தொடர்பினை பெறுவதற்கு கூட்டலாக எழுதுவதற்கும் விடைக்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளிகள். இது 23வது வினா. 24வது வினாவை பார்ப்போம். ஏபிசிடி ஒரு வட்ட நாற்பக்கல். ஏபிசிடி ஒரு வட்ட நாற்பக்கல் ஆகும். ஏபியும் பிசியும் சமனாகும். ஏடிசி ஆனது 80 பாகை எனில் நாங்கள் பிஏசி எனும் கோணத்தின் பருமனை காண வேண்டும். பாருங்கள், இந்த பிஏசி எனும் கோணத்தின் பருமனை காண்பதாயின் இந்த பிசி எனும் முக்கோணி ஒரு இரு சமபக்க முக்கோணி. ஆகவே அதன் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். ஆகவே இது எக்ஸ் எனில் இதுவும் எக்ஸ். ஆனால் பாருங்கள், இந்த வட்ட நாற்பக்கலில் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி. ஆகவே அது 80 பாகை எனில் இது 100 பாகை. ஆகவே பாருங்கள், முக்கோணி ஏபிசியில் நாங்கள் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை எழுத முடியும். பாருங்கள், முக்கோணி ஏபிசியில் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை பாருங்கள், எக்ஸ் ஆக 100 சமன் 180 பாகை. இது அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஆகவே இதிலிருந்து சொல்லலாம் எக்ஸும் எக்ஸும் 2x. 2x ஆக 100 சமன் 180 பாகை. இதிலிருந்து 2x நாங்கள் காண்போம். 180 100 இருபுறமும் 100ஐ கழிப்போம். ஆகவே 2x சமன் 80 பாகை. எக்ஸை காண்பதற்கு 2 வகுப்போம். எக்ஸ் சமன் 40 பாகை. இந்த எக்ஸ் என கண்டதுதான் பாருங்கள், நாங்கள் பிஏசியினை தான் நாங்கள் எக்ஸ் என எடுத்துள்ளோம். ஆகவே பாருங்கள், இதிலிருந்து பிஏசி ஆனது 40 பாகை. ஆகவே மிக இலகுவாக பாருங்கள், பிஏசி ஆனது 40 பாகை என்பதை கண்டுள்ளோம். இதிலிருந்து பாருங்கள், நாங்கள் எக்ஸினை காண்பதற்கு ஒரு புள்ளியும் இந்த தொடர்பு 180 பாகை என்பதை எழுதுவதற்கு ஒரு புள்ளியுமாக 2 புள்ளிகள். இது உங்களுக்கான 24வது வினா. அடுத்து நாங்கள் 25வது வினாவுக்கு செல்லுவோம். 25வது வினாவை பாருங்கள். ஏபிசிடி எனும் இரு நாண்களும், ஏபி மற்றும் சிடி எனும் இரு நாண்களும் பியில் இடை வெட்டுகின்றன. டிபியும் பிசியும் சமனாகும் எனின் பிடியின் நீளத்தை காண்க. இந்த பிடியின் அல்லது டிபியின் நீளத்தை காண்க. ஆகவே பாருங்கள், மிக இலகுவாக பாருங்கள், இவ்விரு நாண்களும் பியில் இடை வெட்டுகின்றன. பார்ப்போம். ஏபி ஆனது 8 சென்டிமீட்டர், பிபி ஆனது 2 சென்டிமீட்டர். இதிலே பாருங்கள், இவ்விரண்டு நீளங்களும் சமன். இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாகும். ஏன் மாணவர்களே? ஒரே துண்ட கோணங்கள். அடுத்து பாருங்கள், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாகும். அதுவும் ஒரே துண்ட கோணங்கள். அதை விட இது குத்தெதிர் கோணங்கள் சமனாகும். ஆகவே பாருங்கள், இந்த முக்கோணி பிடிபியும் ஏபிசியும் இயல்பொத்தவை. ஆகவே பாருங்கள், சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் விகித சமன். சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் விகித சமன். ஆகவே பாருங்கள், இதிலிருந்து நாங்கள் சொல்லலாம் இந்த சமனான கோணங்கள். பாருங்கள், இந்த முதலில் இந்த முக்கோணி பிடிபி, முக்கோணி பிடிபி, அடுத்தது முக்கோணி ஏபிசி என்பன இயல்பொத்தவை என்பன இயல்பொத்தவை. ஏனெனில் பாருங்கள்,
இவை ஒரே துண்ட கோணங்கள், இவையும் ஒரே துண்ட கோணங்கள், இது குத்தெதிர் கோணங்கள். ஆகவே இந்த 3 கோணங்களும் சமனாகியால் இவை இயல்பொத்தவை. இப்போது பார்ப்போம். இங்கே சியிற்கு எதிரானது ஏபி. பாருங்கள் மாணவர்களே, சியிற்கு எதிரானது ஏபி. அடுத்து சியிற்கு சமனான கோணம் பிக்கு எதிரானது இங்கே டிபி. அடுத்து பார்ப்போம். இங்கே ஏற்கு எதிரானது பிசி. ஏற்கு எதிரான கோணம் பிசி ஆகும்போது ஏக்கு சமனான கோணம் டிக்கு எதிரானது பிபி. ஆக மிக இலகுவாக பாருங்கள். ஏபி சமன் 8, 8 கீழ் டிபி ஆனது, டிபியும் பிசியும் சமனாகும். ஆகவே பிசியும் டிபி தான். ஏன் அவை இரண்டும் சமன் என தரப்பட்டுள்ளது. பிபி ஆனது 2. ஆக பாருங்கள், இப்போது நாங்கள் இருபுறமும் டிபியாலும் 2 பெருக்கும் போது 2 16 தான் டிபியினது வர்க்கம். ஆகவே டிபி ஆனது 16 வர்க்கமூலம். ஆகவே டிபி 4 சென்டிமீட்டர். மறையன் பெறுமதி நீளங்களுக்கு பொருந்தாது. ஆகவே நேரடியாக நாங்கள் இப்போது 4 சென்டிமீட்டர், டிபி ஆனது 4 சென்டிமீட்டர் என்பதை கூற முடியும். ஆகவே மாணவர்களை பாருங்கள், டிபி 4 சென்டிமீட்டர் என காண்பதற்கு ஒரு புள்ளியும், இந்த தொடர்பு இயல்பொத்தவை என கொண்டு இந்த பக்கங்களுக்கு இடையிலான தொடர்பை பெறுவதற்கு ஒரு புள்ளியும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இதுவரை இந்த 25 வினாக்களையும் ஒவ்வொன்றாக நாங்கள் பகுதி பகுதியாக பிரித்து நாங்கள் இலகுவான வழியில் நாங்கள் செய்க வழியுடன் பார்த்துள்ளோம். இவ்வாறே நீங்கள் பயிற்சிகளை செய்து பழகி உங்களுடைய பரீட்சைக்கு தயாராகி கொள்ளுங்கள்.